ஓம் சாந்தி. இன்றைய பாபாவின் முரளியின் ஸ்லோகம்: ஆசீர்வாத கணக்கிலே சேமிப்பதற்கான வழிமுறை நீங்களும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவது ஆகும். திருப்தி என்று சொல்லும் பொழுது, இந்த திருப்தி என்பது ஒரு பொழுதும் வெளிப்புறத்திலிருந்து மனிதராலோ பொருட்களாலோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலோ வசதி வாய்ப்புகளாலோ நமக்கு கிடைக்காது. அதிருப்தி ஏற்படுவதற்கான காரணம் ஆத்மாவிலே ஏற்படுகின்ற பேறுகளினுடைய குறைவாகும். அதால்தான் அவர்கள் எப்பொழுதுமே தமிழில் சொல்வார்கள், நிறைகுடம் தளம்பாது குறைகுடம் தளம்பும். அர்த்தம் என்னவென்றால், நிறைகுடமாக இருக்கின்ற மனது தளம்பாது. மனதை நிறைகுடமாக ஆக்குவதென்றால் இறைவனுடைய அனைத்து பேறுகளாலையும் நிறைத்து வைத்திருப்பதாகும். பாபா தன்னை ஆசிரியராகவும் தந்தையாகவும் சத்குருவாகவும் நினைவு செய்யும்படி அடிக்கடி நமக்கு கூறுகின்றார். ஏனென்றால் தந்தையிடமிருந்து கிடைக்கின்ற பேறு ஆசிரியரிடமிருந்து கிடைக்கின்ற பேரிலிருந்து வேறுபட்டது. சத்குருவிடமிருந்து கிடைக்கின்ற பேறு மற்ற இருவரிடமிருந்து கிடைக்கின்ற பேறுகளிலிருந்தும் வேறுபட்டது. அவை நாம் அந்த மூவரிலோடும் நடந்து கொள்கின்ற விதமும் அவர்களுடைய வழிகாட்டலை கடைப்பிடிக்கின்ற விதமும் எவ்வாறு லௌகீகத்தில் வித்தியாசப்படுகின்றதோ அவ்வாறு தான் இங்கும் பாபாவுடன் வேறுபடுகின்றது. அதனால்தான் நாங்கள் இந்த உறவு முறைகள் எல்லாவற்றையும், அந்த மூன்றை தவிர மற்றைய அனைத்து சகோதரனாகவோ சகோதரியாகவோ கணவனாகவோ மனைவியாகவோ குழந்தையாகவோ தாயாகவோ அல்லது நண்பராகவோ எந்த உறவு முறை வேணுமென்று சொன்னாலும் நாங்கள் அனுபவம் செய்தால் பாபாவுடன் அதற்குரிய பேரை நாம் அடைகிறோம். ஏனென்றால் ஆத்மா இந்த உலகத்திலே இந்த பேறுகளுக்காகத்தான் மனித உறவுகளை நாடியோ அல்லது பொருட்களை நாடியோ அல்லது வசதி வாய்ப்புகளை நாடியோ இல்லாவிட்டால் உணவு குடிபானங்களை நாடியோ அல்லது ஆடை அணிகலன்களை நாடியோ அல்லது அழகு சாதன பொருட்களை நாடியோ அலைந்து திரிகின்றது. ஆனால் பரமாத்மா சர்வசக்திவான் மட்டுமல்ல, அனைத்து குணங்களின் கடலாகவும் இருப்பதுடன் எங்களையும் அவ்வாறு ஆக்குவதற்கான வல்லமையையும் கொண்டிருக்கின்றார். அதனால்தான் நாங்கள் அவரை எங்களுடைய புத்தியாலும் நினைவு செய்து அவருடைய வழிகாட்டலை எங்களுடைய சகபாடியாக நாம் கொண்டிருக்கும் பொழுதும், சகவாசம் என்று அடிக்கடி பாபா பயன்படுத்துவார், அதை நாங்கள் கொண்டிருக்கும் பொழுதும் இயல்பாகவே எங்களுக்கு அவருடைய பேறுகளாலே நம்மை நிறைத்து கொள்ள முடியும். இதில் ஏதாவது ஒரு உறவு முறையை நான் அனுபவம் செய்யாத பட்சத்திலே அதிலே வரப்போகின்ற பேரை நான் இழந்து விடுகிறேன். அது எனக்கு ஒரு குறையாக இருக்கும். அவை நான் அதனை நிரப்புவதற்காக வேறு உலகத்து மனுஷர்களையோ அல்லது பொருட்களிடமோ அல்லது சௌகரியங்கள் வசதி வாய்ப்புகளை நாடிதான் நான் செல்ல வேண்டியிருக்கும். இதிலிருந்து நாங்கள் முழுமையாகவே எங்களை விடுத்து மனதை நிறைத்து திருப்தியாக இருக்க வேண்டுமாயின் கட்டாயம் இந்த அனுபவம் நமக்கு தேவை. ஒருமுறை அந்த அனுபவத்தை சுவைத்த ஆத்மா ஒரு பொழுதும் புலனிச்சைகளால் கிடைக்கின்ற சுகத்தை நோக்கி செல்லவே முடியாது. அதனால்தான் இன்றும் பாபா சொல்லியிருந்தார், நான் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்கின்றேனா என்று அடிக்கடி என்னையே நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் என்று. அதீந்திரிய சுகம் என்பது இந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்டது. புலன் உறுப்புகளாலே அடையக்கூடிய சுகம் அல்ல, அதற்குமே அப்பாற்பட்ட சுகமாகும். ஆகவே நாங்கள் அடிக்கடி என்னுடைய புத்தி எங்கே செல்கின்றது, எதை அது சந்தோஷமாக நினைக்கிறது, எதனால் திருப்திப்படுகின்றது என்பதை பார்க்க வேண்டும். அதனுடைய அத்திவாரத்தை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அது சரியான அத்திவாரம் இல்லாவிட்டால் எந்த நேரத்திலும் இந்த கட்டடம் உடையும். அது மாதிரி நான் பெற்றுகின்ற திருப்தியும் சந்தோஷமும் சரியான மூலத்திடமிருந்து இல்லாவிட்டால், சரியான வழிமுறை இல்லாவிட்டால் எந்த நேரமும் அது என்னை விட்டு சென்று விட முடியும். ஆகவே பொதுவாகவே நாங்கள் இதை பெற வேண்டும். அடுத்தது, நாங்கள் உலகத்தில் இருக்கிற மக்களுடைய மனப்பாங்கு பொழுதும் பக்கத்தில் இருக்கின்றதனுடைய மகிமையும் மதிப்பும் அவர்களுக்கு விளங்குவது குறைவு. அதெல்லாம் சொல்லுவாங்க, வளமொழி முற்றத்தில் இருக்கிற மல்லிகை மணக்காதுன்னு சொல்லுவாங்க.
தனக்கு பக்கத்தில் இருக்கிறாள் அல்லது தான் இருக்கிற இடம் அல்லது தம்முடைய பாகம் இதையிட்டெல்லாம் எப்பொழுதும் அதிருப்தி பட்டு கொள்வார்கள், அதிகளை வலட்டி கொள்வார்கள். ஆனால் பொதுவாகவே நான் எங்கே இருக்கின்றேன், என்ன செய்கின்றேன் என்பது ஏற்கனவே நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டதை தான் நடித்து கொண்டிருக்கிறேன். எங்கே நான் இருக்கணுமோ அந்த இடத்துல இருப்பேன். நான் என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் நான் செய்வேன். அது சரியான முறையிலே நான் செய்து கொண்டிருக்கிறேன். இது நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் மாற்ற முடியாது. அதில் மாற்றம் கொண்டு வர வேணுமென்று நான் நினைப்பது என்பது நாடகத்துக்கு எதிராக நான் சண்டை போடுவது அல்லது போராடுவதாகும். அதன் மூலம் நான் திருப்தி ஒரு பொழுதுமே அடையப் போவது இல்லை. எனக்கு பக்கத்தில் இருக்கின்றது எல்லாவற்றையுமே எனக்கு கொடுக்கப்பட்ட விடயங்கள், நான் அடைந்த விடயங்களை தினமும் நான் சிந்தித்து நான் அதற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கின்றது. இந்த நிலைக்கு நான் வந்ததுக்கு பாபா தான் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார். நிச்சயமாக அவர் இல்லாமல் என்னால் அனுபவம் அசைய முடியாது. இப்படி நான் வந்திருக்கிறேன்டா அவர் தான் அதுக்கு காரணம். அப்படி நான் நினைத்து எப்பொழுதும் அவர் எனக்கு தந்த ஒவ்வொரு விடயங்களுக்காகவும் நான் நன்றிகளை தெரிவிக்கின்ற பட்சத்திலே சந்தோஷம் அதிகரிக்கும், உற்சாகம் அதிகரிக்கும். இயல்பாகவே எனக்கு திருப்தி வரும். ஒருபொழுதும் நான் என்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எனக்கு பொறாமை வரக்கூடாது. நான் திருப்தியாக இருக்கிறவர்களுக்கு பொறாமைன்னா என்னென்னு தெரியாது. பதிலாக அவர் எப்பொழுதும் ஒரு முழுமையானவராக கொடுக்கக்கூடியவராக இருப்பார். ஒரு சந்திர வம்சத்துக்கு செல்லக்கூடியவர் என்றால் எப்பொழுதும் ஒரு குழப்பமான மனோநிலையில் தான் அவருக்கு இருப்பார். என்றால் அவர் போராளி. ஆனால் சூரிய வம்சத்துக்கு செல்ல வேண்டியவர் அரசன் அல்லது தேவர் என்று சொன்னால் முழுமையான சந்திரனை போல நிறைந்திருக்க வேண்டும். ஆனால் எல்லா குணங்களாலும் நிறைந்திருக்க வேண்டும். நாங்கள் எப்படி எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் என்னுடைய பார்வையும் நோக்கமும் ஆக்கபூர்வமானதை நோக்கியும் என்னை வளப்படுத்தி கொள்வதை நோக்கியும் என்னிலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வதை நோக்கியும் இருக்கும் பொழுது இயல்பாகவே நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே தான் நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த திருப்தியை அனுபவம் செய்வதற்கான பார்வையிலே எங்களுடைய சிந்தனைகளை கொண்டு செல்ல வேண்டும். அவ்வாறு நாம் இருந்தோமாயின் எங்களுக்கு ஆசீர்வாதம் இயல்பான முறையிலே கிடைக்கும். மற்றது நான் சுயத்திலே முயற்சி செய்கின்றேன், என்னையிட்டு நான் நல்ல முயற்சி செய்கின்றேன் என்ற திருப்தியான ஒரு சர்டிஃபிகேட்டை நான் வைத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்திலிருந்தும் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய மாதிரி உறவு முறைகளை நான் பண்ண வேண்டும். தந்தையினுடைய விடயங்களை சிறைமேற்கொண்டு செய்வதன் மூலமும் அவருடைய பணியில் எப்பொழுதுமே நான் கரங்கோத்திருப்பதன் மூலமும் அவருடைய வழிகாட்டலை கடைப்பிடிப்பதன் மூலமும் அவரிடமிருந்தும் எனக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இவ்வாறு எல்லாத்திலும் ஆசீர்வாதம் கிடைச்சால் திருப்தி எனக்கு இருக்காமலா போக முடியும்? நிச்சயமாக இருக்குமாவே இலகுவான வழிமுறை நான் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான செயற்பாடுகளிலே ஈடுபடுத்தல். நான் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய மாதிரியான என்னுடைய முயற்சி இருக்க வேண்டும். என்னுடைய பலவீனங்களை அகற்றி நான் பலத்தை அதிகரிக்க வேண்டும். சுய முயற்சியில் கவனம் செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நான் திருப்தியாக இருப்பேன். நான் செய்தேன் என்ற ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு கொடுப்பேன். அதே மாதிரி எனக்கு பக்கத்தில் இருக்கிறவர் இறைவனோட உறவு முறையே இருக்கிறார்கள். ஆன்மீக குடும்பமோ இந்த குடும்பமோ எனக்கு ஓகே நல்ல அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டையும் கொடுக்கணும். அப்போ தான் எனக்கு பாபாவும் அதை தருவார். அப்பொழுது இயல்பாகவே எனக்கு திருப்தி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு நாங்கள் ஆசீர்வாதங்கள் கணக்கிலே சேமித்து கொள்ள முடியும். ஓம் சாந்தி.